ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சுல்தானா கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து வெந்தயம் ரைஸ் தான் பண்ண போகிறோம். நான் வந்து 3 வெங்காயம், 4 தக்காளி, அப்புறமா வந்து ஒரு 15 பல் பூண்டு வந்து உரித்து வச்சுருக்கேன். குக்கர் எடுத்து எண்ணெய் போட்டுட்டு எண்ணெய் சூடான உடனே டீஸ்பூன் வந்து கடுகு, கொஞ்சமாக வந்து சீரகம், அப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டுட்டு நல்லா வந்து சூடான உடனே கருவேப்பிலையும் வந்து ஒரு கருவேப்பிலை போட்டுட்டு அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து தாளித்து விட்டுக்கலாம். வந்து நல்லா வந்து ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து தக்காளியும் ஆட் பண்ணலாம். தக்காளியும் போட்டுட்டு நல்லா வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். வதங்கினோடனே இப்போ நம்ம வந்து பூண்டும் ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது வந்து பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு காரத்துக்கு வந்து மிளகாய் தூளும் வந்து கொஞ்சமாக வந்து போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு கொத்தமல்லியும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து 1/2 hour வந்து ஊற வச்சுருந்தேன் ரைஸும், அதுவும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/4 கிலோ தான் பண்ணுறேன். 1/4 கிலோ வந்து ஊற வச்சுருந்தேன், அதுவும் வந்து ஆட் பண்ணிவிட்டு அரிசி நான் வந்து 1/4 கிலோவுக்கு வந்து ஒரு 1.5 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருந்தால் மூடிட்டு ஒரு விசிலுக்கு விட்டால் கரெக்டாக இருக்கும். ஒரு விசிலுக்கு அப்புறம் திறந்து காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். டைம் இல்லைன்னா இந்த மாதிரி ரைஸ் பண்ணி சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.